சிறிய பழவேட்டையர் ஒரு ஆளை கூட அமுச்சு வந்தியத்தேவனை அரசர்கிட்ட அனுப்புகிறாரு. அரசர் வந்தியத்தேவன் இருக்கக்கூடிய ஓலையை வாங்கி படிக்கிறாரு. அவருடைய புதல்வன் காஞ்சிக்கு வருமாறு வேண்டியிருக்கிறத பார்த்துட்டு வருத்தப்படுறாரு. நம்ம நமக்குன்னு பொன்னாலான வீடுகள் கட்டுறது தவறு, இறைவனுக்கு தான் அந்த மாதிரி வீடுகள் கட்டணும், நம்ம சுயத்துக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதனால் எனக்கு உடல்நல சரியில்லை, நான் வரலை அப்படின்னு தெரியப்படுத்துகிறாரு. அப்போ அவர் வருத்தப்படுறத பார்த்து தேவி, அவருடைய மனைவி, அவங்களும் வருத்தப்படுறாங்க. இந்த ஓலை வந்தோடனே முதல்ல சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் பொன்னாலான மரண்மனையை தனக்குன்னு கட்டியிருக்கா தெரிஞ்சு வருத்தப்படுறாங்க. அப்போ வந்தியத்தேவன் சொல்கிறான், இது கட்டினது சரிதான், தாயும் தந்தையும் தெய்வத்துக்கு இணை, அதனால் உங்களுக்கு கடவுள் மாதிரி நீங்கள், அதனால் உங்களுக்கு கட்டியிருக்காரு, நீங்கள் வாங்கன்றான். எங்கள் 2 பேருக்கோசரம் கட்டக்கூடாது, மக்களும் சேர்ந்து ஒரு கோவில் கட்டினா மக்களும் அனுபவிப்பாங்க, அதனால் அது மாதிரி தான் கட்டணும்னு சொல்கிறாரு. அப்போ வந்தியத்தேவன் அழகாக சொல்கிறான், பிரபு மகனுக்கு தந்தை தெய்வம், மக்களுக்கெல்லாம் அரசர் தெய்வம். அப்போ அரசர்கள் திருமாலின் அம்சம் பெற்றவர்கள், வேத புராணம் சொல்லுது. அந்த வகையில் பார்த்தாலும் பொன் மாளிகை எடுத்தது சரிதான் அப்படின்றான். சுந்தர சோழர் மறுபடியும் மலையமான் திருமகளை நோக்கி, தேவி, இந்த பிள்ளை எவ்வளோ புத்திசாலியாக பார்த்தியா, நம்முடைய ஆதித்தனுக்கு இவனை மாதிரி ஒருத்தவங்க உதவியாக இருந்தால் அவனை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை, அவனுடைய அஜாகிரதையை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்கிறாரு. வந்தியத்தேவனை பார்த்து, தம்பி, பொன் மாளிகை கட்டிதாலும் உச்சிதம் இல்லைனாலும் காஞ்சியிலேருந்து வரத்துக்கு சாத்தியம் இல்லை, நீ தான் பார்க்குறிய, படுத்த படுக்கையாக இருக்கேன், நெடுந்தூர பிரயாணத்துக்கு என்னுடைய உடல் ஒத்துழைக்காது, ஆதித்தன் தான் என்னை பார்க்க இங்கே வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. எங்களுக்கும் வர ஆசையாக தான் இருக்கானா, எங்களுக்கு உடம்பு முடியல, நாளைக்கோ வேறு ஒரு ஓலை எழுதி வச்சுருக்கோம், வாங்கிட்டு போயிடுன்றாரு. இந்த நேரத்தில் கூட்டமாக தரிசன மண்டபத்துக்கு நெருங்கி வராங்க. வந்தியத்தேவன் பார்க்குறான், ஆகா, புலவர் கூட்டம் வருது, அவங்க கூட சின்ன பழவேற்றையில் வர வாய்ப்பு இருக்குது, அவர் வரத்துக்குள்ளார நம்ம சொல்ல வேண்டியதை சுருக்கமாக சொல்லிடணுன்னு வேகமாக யோசித்து, சக்கரவர்த்தி தயவு செஞ்சு கருணை கூர்ந்து என் விண்ணப்பத்தை கேளுங்க, அவசியம் இந்த இடத்த தஞ்சாவூர்லேருந்து நீ கிளம்பணும், இங்கே உங்களுக்கு அபாயம் சூழ்ந்துருக்கு அப்படின்றான். அபாயம்ன்றான். அவன் சொல்லிகிட்டு இருக்கும்போது சின்ன பழவேற்றை அங்கே வந்துடுறார் தரிசன மண்டபத்துக்கு. அவரை தொடர்ந்து புலவர்கள்லாம் வராங்க. வந்தியத்தேவன் கடைசியாக கூறிய அந்த வார்த்தைகள் அபாயங்கிறது சின்ன பழவேற்றையோட காதில் உழுது. அவருடைய முகத்தில் கோபக்கனல் அதிகமாக மாறுது.